ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், தொலைந்து போகாதீர்கள். மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். ஏசாயா 1வது அதிகாரம் 3வது வசனம். கிராமப்புறங்களில் மலையில் பயணம் செய்தால் மாட்டு மந்தைகள் திரள் திரளாய் செல்வதை காணலாம். ஊரை அடைந்ததும் அவை தம் தம் வீடுகளுக்கு செல்கின்றன. ஓட்டிச் செல்ல ஆட்கள் தேவையில்லை. அம்மாவை காணோம் என்று அழைக்கக்கூடிய குழந்தைகள் கூட, அதாவது மாடுகள் கூட 1000 அம்மாக்கள் மத்தியில் தன் சொந்த அம்மாவை அடையாளம் கண்டுகொள்கின்றது. ஆனால் யூதர்கள் தங்கள் வீட்டையும் தகப்பனையும் அடையாளம் கண்டுகொள்ளாமல் போனார்கள். வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வு இல்லாமலும் இருக்கிறது என்கிறார். ஏசாயா 1வது அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனமும். மனிதனை படைத்தவர் தேவன், அவன் வாழ்விற்கு இலட்சியம் தருவதும் அவரே ஆவார். வானத்தையும் பூமியையும் கூப்பிடுகிறார், அவர்களை வெட்கப்படுத்த அல்ல, அவர்களுக்காக செயல்படுகிற தமது கிருபைக்கு சாட்சியாகவே கூப்பிடுகிறார். மீட்பின் வரலாற்றில் சர்வலோகத்திற்கும் படிப்பினைகள் உண்டு. தவறு செய்கிற தம் பிள்ளைகளை புதுப்பிப்பதே தேவன் நோக்கமாகும். அவரோடு நெருங்கிய உறவு கொள்வதால் மட்டுமே ஆன்மீக புத்துயிர் நமக்கு கிடைக்கும். தேவன் முதலில் தமது மக்களின் வியாதி என்ன என்பதை சொல்கிறார். அது தெரிந்தால்தானே மருந்தை தேட முடியும். ஆனால் இஸ்ரவேலரின் ஆன்மீக கோளாறுகள் மிகவும் ஆழமானவையாகும். அது நீண்ட கால வியாதி. அதை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருந்தார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு நாடி நரம்பிலும் பாவ வியாதி ஊறி கிடந்தது. ஏசாயா 1வது அதிகாரம் 5வது வசனமும் 6வது வசனமும். ஆனாலும் தேவன் அவர்களை மிகவும் நேசித்தார். யூதாவில் சிலர் மட்டுமே மெய் விசுவாசிகளாக இருந்தார்கள். அவர்களும் இல்லாவிட்டால் அந்த தேசமானது சோதோம் கொமோராவாக ஆகியிருக்கும். ஏசாயா 1வது அதிகாரம் 10வது வசனம். இன்றைய காலத்தை பற்றி பேசும் பொழுது இயேசு இதேபோல் பேசியிருக்கிறார். லூக்கா 17வது அதிகாரம் 26 இருந்து 30வது வசனம் வரை. மத கலாச்சாரத்தில் அவர்கள் எந்த குறையும் வைக்கவில்லை. வெறுமையான சடங்காச்சார பூச்சினால் மூட பார்த்தார்கள். வெளிப்புறம் மட்டும் அழகாயுள்ள மதத்தில் தேவனுக்கு பிரியமில்லை. தேவன் தம் உள்ளத்தை பார்க்கிறார். நமது உள்ளத்தை தமது பிரசன்னத்தால் நிரப்புவதே அவருக்கு பிரியமாகும். அப்போது தொழுகையில் உண்மை இருக்கும், உரிமை இருக்கும், உறுதி இருக்கும். நாம் யார், நமக்கு எது முக்கியம் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்தீரே, ஸ்தோத்திரம் என்று நமது தேவனிடம் கேட்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.